செல்ஃப் மெடிகேஷன் பண்றது பேஷண்ட் சைடில் நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க. பட் உங்களுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லைனா நீங்க ஏதாவது டாக்டர் பார்ப்பீங்களா, இல்லை நீங்களே செல்ஃப் மெடிகேஷன் பண்ணிப்பீங்களா? யூஸ்வலி டாக்டர் பார்ப்பேன். ஓகே. அதாவது சர்ஜிக்கல் அந்த மாதிரி இருந்தால் பார்ப்பேன். ஃபீவர் அந்த மாதிரி இருந்தால் செல்ஃப் மெடிகேட் பண்ணிப்பேன். அது கரெக்டாங்க சார்? ஒரு விதத்தில் கரெக்டு, ஒரு விதத்தில் தப்பு. இல்லைனா ஒய்ஃப் வீட்லேயே இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன். ஓ சூப்பர். சரிங்க சார். அடுத்த கொஸ்டின், உங்க எக்ஸ்பீரியன்ஸ் லைக் சார், பேஷண்ட் வந்து நீங்க சொல்றதை புரிஞ்சிக்காம அவங்க ஒரு கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பாங்க, அதை நீங்க எப்படி ஃபேஸ் பண்றீங்க? நீங்க அது எப்பவும் டெய்லி நடக்கிறது தான். பொறுமையா திருப்பி சொல்ல வேண்டியது தான். வேற ஒன்றும் பண்ண முடியாது. அதனால உங்களுக்கு எந்த ஒரு ட்ரபிளும் இல்லை? ட்ரபிள் யோசிப்போம். அதாவது எவ்வளவு தடவை சொல்றதுன்றது அந்த இது ஆங்கிள் வரும். பட் சம்டைம்ஸ் நாம அவங்களோட இடத்துல இருந்து யோசிக்கும் போது ஓகே அப்படின்னு விட்டுருவோம், அவ்வளவுதான். ஓகே. இந்த பழைய படத்தெல்லாம் திடீர்னு ஹீரோயின் மயக்கம் போட்டு விட்டா உடனே அவங்க வீட்டுல இருக்கிற நாடி ஜோசியர் வந்து பார்த்துட்டு பிடிச்சி பார்த்துட்டு குடும்பம் ப்ரெக்னெண்டா இருக்கான்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு கையை பிடிச்சி பார்த்து சொல்ல தெரியுமா? எனக்கு தெரியல, எனக்கு பல்ஸ் மட்டும் தான் தெரியுது. அந்த மாதிரி சொல்ல முடியுமா எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மெடிக்கலா அப்படி சொல்ல முடியும்னு தோணல. அப்படிங்களா சார்? அப்ப அது பண்ணாதான் எடுத்துருக்காங்க. அது பண்ணாதான் எடுத்திருக்காங்க. பாட்டிமாலாம் பழைய இதெல்லாம் பழைய காலத்துல பிடிச்சி பார்த்து சொல்றாங்க. பலதும் அப்படி சொல்றாங்க. பட் அதுக்கு ஒரு மெடிக்கல் ஒரு லாஜிக் இருக்குன்னு தோணல. தோணல. விஷ் யூ ஆல் a very happy Doctor's Day.